இன்றைக்கு கொஞ்சம் டைம் ஒன்று கிடைச்சிது, சின்ன ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போடலாம்னு சொல்லி. இன்றைய வீடியோவில் என்னென்னு சொன்னால், இந்த வாட்ஸ்அப்பில் லோக் சாட் விஷயமா சொல்லித்தரலாம்னு பார்க்குறேன். லோக் சாட்னு சொன்னால் நம்மளோட சேட் பண்ணுறதை வாட்ஸ்அப்பில் ஹைட் பண்ணி வைக்கிறது, அதாவது மறைச்சி வைக்கிறோம். இதுக்கு செட்டிங் ஒன்று இருக்குது. தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம எல்லாரும் மனசுலேயும் ஏதோ ஒரு வகையில் ரகசியம் இருக்கும். அது இந்த ஃபோன் அண்டு வந்துன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை மற்றவங்க அறியாத மாதிரி அதை லாக் பண்ணி வைக்கலாம், ஒரு பாஸ்வேர்டை போட்டு வைக்கலாம். அந்த செட்டிங் இன்றைக்கு சொல்லித்தரேன். அந்த செட்டிங் அப்படின்னு சொல்லி வாங்க ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செட்டிங்கை செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் செட் பண்ணாக்கல்ற உங்களோட மெசேஜ் பண்ணாக்கல்ற லிஸ்ட் அப்படியே காட்டும் சட்டுக்குள்ளே. அதை செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி 3 டாட் கேட்கும். அந்த 3 டாட்டில் பாருங்கள் லாக் சாட்னு கேட்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா ஃபோனுக்கு கொடுத்தீங்க பாஸ்வேர்டு தான் கேட்கும். அது ஃபோனுக்கு என்ன லாக் போட்டிங்களோ அதை கேட்கும். அதில் அந்த லாக்கை கொடுங்க. வேறு யாரையும் உங்களுக்கு தேவையான வேறு யாரையும் லாக் பண்ண போகிறீங்களா அதே மாதிரி அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே அமர்த்திப்படுத்திங்கன்னு சொன்னால் அப்படி 3 டாட் கேட்கும். அதுக்குள்ளே பாருங்கள் அதில் லாக் சாட்னு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி திருப்பி உங்களோட ஃபோன் லாக்கே கொடுங்க. கொடுத்த போட்டோ பெக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த செலக்ட் பண்ணி போட்ட ரெண்டும் உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே காட்டாது. நம்ம வாட்ஸ்அப்பை டச் பண்ணோம்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் அந்த பேர் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வராது. அதுக்காக அப்படி மேலேருந்து அந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இருந்து சும்மா அப்படி கீழே இழுத்து விட்டால் இந்த பாருங்கள் லாக் சாட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அந்த அதை டச் பண்ணிங்கன்னா அப்போ உங்களோட பாஸ்வேர்டை கேட்கும். ஃபோனோட பாஸ்வேர்டு நம்ம கொடுத்திருக்கோம். லாக்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரை மறைச்சி வச்சிங்களோ அது 2 பேர் எத்தனை பேரை மறைங்களோ அவ்வளோ பேரையும் அந்த லாக் சாட்டுக்குள்ளே வரும். இதுதான் இதுக்குள்ளே விஷயம். ஆனால் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபோனுக்கு போட்ட பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த 3 டாட் டச் பண்ணிங்கன்னா சீக்ரெட் கோட் கேட்குது. அந்த சீக்ரெட் கோடில் நமக்கு அந்த ஃபோனுக்கு போகிற லாக் இல்லாமல் நமக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டு அதை லாக் பண்ணி வைக்கலாம். யாரும் அந்த லாக் சாட்டை டச் பண்ணினாலும் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் அது ஓப்பன் பண்ணப்படும். இந்த பாருங்கள் இப்போ நான் தெரிஞ்சு போட்டோம். இப்போ நான் ஆரம்பத்தில் ஃபோனுக்கு இந்த லாக் தான் அதுக்கு கொடுத்துருந்தேன். நான் இப்போ பாருங்கள் அந்த கீழே இழுத்து விட்டால் லாக் சாட் கேட்கும். லாக் சாட் வரும். வந்த பிறகு பாருங்கள் அந்த ஃபோனுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு பட்டன் லாக் வரல. இப்போ பாஸ்வேர்டு நான் கொடுத்த பாஸ்வேர்டாக கேட்குது. இப்போ பாருங்கள் ஓகே கண்டினியூ பண்ணால் தான் லாக் செட் அந்த செட்டிங்கே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. அந்த லாக் செட் என்று வந்ததை நம்ம அதை தெரியாமல் கூட வாட்ஸ்அப்புக்குள்ளே அப்படி கீழே இழுத்தா கூட அந்த லாக் செட் வராது. அதை தெரியாமல் கூட அதையும் ஹைட் பண்ணி வைக்கலாம். அதையும் மறைச்சி இந்த லாக் செட் என்று வர விஷயத்தை மறைக்கலாம். அதை செய்கிறதுன்னு சொன்னால் அது சின்ன ஒரு செட்டிங் தான். நான் இப்போ இந்த வீடியோஸில் வந்து நான் சும்மா இப்போ பேசிக்காக சொல்லி கொடுக்குறதால நான் இப்போ அந்த செட்டிங்கில் போய்க்கொள்ளலை. யாராவது தேவை அதை எப்படி செய்யணும்னு சொல்லி யாராக்கா தேவைப்பட்டுன்னு சொன்னால் கேட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கேளுங்க. அந்த செட்டிங்கை எப்படின்றதை சொல்லித்தரேன். சின்ன விஷயந்தான். அதையும் செய்யலாம்.